பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சிடுச்சா? ஜாலியாக இருந்தீங்களா பொங்கலில்? நல்லா ஊர் சுற்றுனீங்க. எப்போ கிளம்பி சென்னைக்கு போகிறீங்க? பா நீ வேறப்பா, பொங்கல் தோன்னு ஓடி போச்சு. இப்போ என்னன்னா திரும்பி சென்னைக்கு போகணும். அங்கே போன டிராஃபிக்கு எப்படி போய் சேர போகிறோன்னு தெரில. அதை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் நீங்கள்லாம் இங்கே ஊருக்கு வந்துட்டீங்க. அங்கே என்ன சென்னை இப்போ ரொம்ப எம்டியாக இருக்கும். ரோட்டில் ஒரு ஆள் இல்லை, டிரைவரில் ஒரு ஆள் கிடையாது. சென்னை இருக்கவங்க ஜாலியாக இருக்கானுங்க. இப்போ தான் பெருசு எல்லாம் இங்கேயே வந்துடுங்களாண்டா. சென்னையை விடுங்களாண்டா கொஞ்சம். பா அங்கே தான் இப்போ எல்லாமே இருக்குது. வேலை, ஸ்கூலு எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதை விட்டுட்டு எப்படிப்பா இது மாதிரி தீபாவளி பொங்கலுக்கு தான் ஊருக்கு வர முடியும். என்ன பண்ணுறது, எல்லாமே அங்கே தானே இருக்குது. பொங்கல் வந்தாலும் வந்தது. மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. என்னென்ன தமிழ்நாட்டில் என்ன நடந்ததோ மொத்தத்தையும் டோட்டலாக மறந்துட்டாங்க. பொங்கலில் இப்போ எல்லாம் குளிர்ச்சியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஜல்லிக்கட்டு வரும். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. ஆமாம்ப்பா, மக்கள் எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. பொங்கல் பரிசுன்னு ஒன்று கொடுத்தாங்க, அதையும் மறந்துருப்பாங்க. அது ஜல்லிக்கட்டு வரும், டிவியில் போடுவாங்க லைவில். அதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுவாங்க. பரவாயில்ல, பண்டிகைனா வந்தால் மக்களுக்கு கொண்டாட்டமோ இல்லையோ, அரசியல்வாதியில் தான் நல்லா கொண்டாட்டம். மக்கள் எல்லாம் டக்குன்னு மறந்துடுறாங்க. ஆமாம்ப்பா, இப்போ எல்லாமே அரசாங்கம் பஸ்ஸை நாங்கள் சூப்பராக விட்டோம், அப்படி விட்டோம், இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பஸ்ஸு ஊருக்கு சென்னையிலேருந்து ஊருக்கு பஸ் விட்டதையே இன்னும் ஒரு மாதம் வச்சு பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நாங்கள் தான் எடுத்துன்னு வந்தோம், நாங்கள் தான் தடையை நிற்கிறோன்ட்டு அது ஒரு கதை விடுவாங்க. இப்படியே போயிடும். பாரு, பொங்கல் எல்லாத்தையும் மறந்து மாற்றி வச்சு பாரு.